ஹாய் மக்களே, வெல்கம் பேக். நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான செட்டப்லாம் பார்ட் 1ல் பார்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்பை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ கமான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் ஃபஸ்ட்டு எம்டி ஆக்டிவிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட நேம் சம்திங் டெட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷனில் இருக்கும், நான் மாற்றலை. உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா மாற்றிக்கலாம். லாங்குவேஜ் ஜாவா ஆர் கோட்டின் இருக்குது, நான் ஜாவாவில் பண்ண போகிறேன். ஸோ மினிமம் ஏபிஐ லெவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷன் மினிமம் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஓஎஸ் இருக்க எந்த மொபைல்லனாலும் ரன் ஆகும். ஸோ லைக் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்லேருந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாத்துலேயுமே இது ரன் ஆகும். ஸோ அதனால நான் இப்படி கொடுத்துட்டேன். ஃபினிஷ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கீழே எனக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் ஆகி லோட் ஆகி எனக்கு ப்ராஜெக்ட் பில்ட் ஆகி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 செக் பண்ணணும். நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆன அப்புறம் நீங்கள் இங்கே போய் ஏவிடி மேனேஜர். ஸோ ஏவிடி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமுலேட்டர் சொன்னேன் இல்லையா, அது இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 2 எமுலேட்டர் வச்சுருக்கேன். ஸோ 2 டிவைஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது விர்ச்சுவல் டிவைஸ் ஆல்ரெடி என்னோட இதில் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் நியூ அப்படி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு என்ன டிவைஸ் இங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சல் 3a என்ன வேணுமோ நான் பிக்சல் 3a கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ என்ன வேர்ஷன் இருக்கணும் அதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்போயுமே ரீசன்ட் வேர்ஷன் தான் வச்சுக்கணும். ஸோ நான் ஆண்ட்ராய்டு கியூ வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு கியூ வச்சுட்டு நான் இன்ஸ்டால் கொடுத்துட்ட அப்புறம் இப்படி கேட்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் ஆட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சப்பறம் நம்மளோட மொபைல்லையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், நம்ம இல்லைனா இந்த விர்ச்சுவல் டிவைஸும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் எப்படி ரன் பண்ணி பார்க்கணுன்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த டிவைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் செக் நீங்கள் எஸ்டிகே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எஸ்டிகே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இந்த எஸ்டிகே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் லைப்ரரிஸ் அதெல்லாம் இதில் ஆல்ரெடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆண்ட்ராய்டு 10 நான் ஆண்ட்ராய்டு 9 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு 10 பிளாட்ஃபார்மை டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எஸ்டிகே உங்கள் கீழே இருக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னோட இது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு எஸ்டிகே வச்சுக்கோங்க. எப்போயுமே அந்த ரீசெண்டாக இருக்க எஸ்டிகே இப்போ 10 தான் ரீசெண்டாக இருந்துச்சு, நான் வச்சுருந்தேன். ஆண்ட்ராய்டு 6 ப்ரிவியூ வந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ண அப்புறம் நான் அதை டவுன்லோட் பண்ணிடுவேன். ஸோ எப்போவுமே எஸ்டிகே ரீசெண்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்க. எல்லா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. உங்களோட லைக் டேட்டா பேக் வேஸ்ட் ஆகும், உங்களோட மெமரி வேஸ்ட் ஆகும். ஸோ ரீசெண்டாக இருக்க அந்த எஸ்டிகே மட்டும் எப்போயுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்ளை கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பேசிக்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக் என்னெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தியரியாக ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. இந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படி தான் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டின்றது ஒரு ஸ்க்ரீன். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஸ்க்ரீன். ஸோ நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் ஒரு லாகின் ஆக்டிவிட்டி பார்ப்போம், அதாவது ஒரு லாகின் ஸ்க்ரீன் பார்ப்போம் கரெக்டாக. ஸோ லாகின் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு மெயின் ஸ்க்ரீனுக்கு நம்ம போவோம், வெல்கம் பேஜ் இல்லை ஒரு டேஷ்போர்டுக்கு நம்ம போவோம். அது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டில் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீனும் ஒரு ஆக்டிவிட்டியாக டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டி நான் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்போ என்ன ஆகணும், நம்மளுக்கு ஒரு ஜாவா ஃபைலும் ஒரு டிசைன் ஃபைல் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலும் ஜென்ரேட் ஆகிடும் தானாகவே. ஸோ டிசைனில் நம்ம என்ன பார்க்குறீங்களோ அது இருக்கும் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில். இப்போதைக்கு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது இங்கே, இது உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, இதுதான் டிசைன் ஃபைல். இது ஜாவா ஃபைல் லாஜிக். ஆக்சுவலாக இப்போ ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, அதை நெட்டில் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கான லாஜிக் எல்லாமே இந்த ஜாவா ஃபைலில் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குறதெல்லாம் இந்த டிசைன் ஃபைலில் இருக்கும். ஸோ இந்த டிசைன் ஃபைல் நான் இப்போ எடிட் பண்ணுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, இதை நான் ஏன் ஹலோ வேர்ல்டுன்னு பண்ணும், நீங்கள் கூட உங்கள் பேர் போட்டு ரன் பண்ணுங்கள் ஒரு ஃபஸ்ட் அப்ளிகேஷனை. ஸோ நான் பிரதீஷ் என்னோடய டெவலப்பர் நேம் அடிக்கிறேன். என்னோடய டெவலப்பர் நேம் பிரதீஷ் டெட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டிசைன் இப்படி டெக்ஸ்ட் மூலியமாகவும், அதாவது நான் இப்போ டைப் பண்ணலையா அப்படியே பண்ணலாம். இல்லைனா இப்படி பார்த்தீங்கன்னா டிசைன் வியூ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு பட்டனை தூக்கி இப்படி போட்டால் போதும், ஒரு பட்டன் வந்துடும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம ஜாவா ஃபைலில் தான் எழுதணும். ஸோ பட்டன் வந்துருச்சு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணுன்றதை நான் ஜாவா ஃபைலில் தான் எப்போயுமே எழுதுவேன். ஓகேவா. இப்போ ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ராக்மெண்ட்.
இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆக்டிவிட்டி தான் ஒரு ஸ்க்ரீன் சொல்கிறேன் கரெக்டாக. ஆனால் வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட் தான் எழுதுவாங்க எல்லா லைக் ஆஃபீஸ்லாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ராக்மெண்ட்ன்றது ஒரு குட்டி யூஐ அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதாவது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் யூஐ. ஸோ ஒரு ஃப்ராக்மெண்ட்டையும் நம்ம பல இடத்துல ரீயூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் காட்டுவாங்க அவங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சாட்ஸ் இருக்கும். செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ ஒரே ஆக்டிவிட்டிக்குள்ளே அவங்க வந்து டேப் கண்டென்ட் போட்டு ஃப்ராக்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஒன்றும் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ராக்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம அது லேட்டராக நம்ம கண்டிப்பாக டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணியாச்சு. பிரதிஷ்டட் அப்படின்னு போட்டு நான் இப்போது இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணால் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் ரன் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இல்லைனா வந்து வெர்ச்சுவல் டிவைஸில் ரன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, லோடிங் ஆகுது. வாவ், லான்ச் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கணும். இதில் வந்து பட்டன் பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டிருந்தேன், ஆனால் வந்து இங்கே மேலே வந்திருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனை? ஏன்னா பட்டனில் இங்கே ரெட் கலர் லைன் காட்டுது. இதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ணணும் எப்போயுமே. ஸோ அந்த எரரை எப்படி கிளியர் பண்ணலாம்? இந்த பட்டனை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி இந்த அப்ளிகேஷனை பண்ணலாம் இப்போது. ஸோ நான் இப்போதைக்கு இது எப்படி இருக்கட்டும். ஸோ இப்போது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் இதில் டிசைனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்னெல்லாம் தெரியணும்னா, டெக்ஸ்ட் வியூ வந்து நீங்கள் எங்கெல்லாம் டெக்ஸ்ட் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் வியூ. பட்டன்றது அங்கேயே புரியுது, ஒரு பட்டன் போடுறது. இமேஜ் வியூ வந்து இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ இமேஜ் போட்டு லைக் வாங்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இமேஜ் வியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்மளோட டிபிஓ நம்ம போடுற பிக்சர்ஸ்லாம் வர மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த ரீசைக்கிள் வியூ என்னன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனில் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிமெயில் போகிறீங்க அப்படின்னா அதில் லிஸ்ட் ஆஃப் மெயில் இருக்கு இல்லையா? ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கீழே போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் மெயில்ன்றது வந்து இந்த ரீசைக்கிள் வியூ தான். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் ஆஃப் சேட்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் சேட்ஸ் கூட ரீசைக்கிள் வியூ தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுமாதிரி சொல்லிட்டே போகலாம். யூடியூப்பில் கூட நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ ஒரே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் வியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ராக்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். ஸ்மால் செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ஃப்ராக்மெண்ட். ஸ்க்ரோல் வியூ வந்து நம்ம அப்ளிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தப்பறம் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிசைனுக்குலாம் போகலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ரீசைக்கிள் வியூ வந்து எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்த எரரை க்ளீன் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ஆல்ட் என்டர் கொடுங்க, சப்ரஸ்ன்னு காட்டுது. ஸோ சப்ரஸ் அப்படி கொடுத்துட்டு அப்புறம் இப்போ ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த லைக் உங்கள் நேமோட பட்டனோட ரன் ஆகணும். ஸோ இந்த பட்டனை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பட்டனை வந்து கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும். அதாவது என்னோடய நேம் கீழே பொசிஷன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த லைன் அழிச்சிட்டு, ஸோ இந்த பட்டன் மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேமே பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்லாம் ரொம்ப டைட்லி கப்புல்டாக இருக்குது. ஸோ நான் இதை அழிச்சிட்டு இப்போதைக்கு மிஸ்ஸிங் கன்சென்ட் கொடுங்க. இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்புறமா உங்களுக்கு. டிசைன் பண்ணுறப்போ எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணணும் பக்காவா அப்படின்னு. இப்போ நம்ம பண்ணுறது சும்மா ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். டைம் நம்மள்ட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ நான் அதுக்காக நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ நம்ம பட்டனை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நேமுக்கு கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ அது மட்டும் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே வந்து இந்த யூஐயில் வந்து நீங்கள் ஒரு காம்பவுண்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஐடி கொடுக்கணும் நீங்கள் எப்போயுமே. ஸோ ஐடி இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது. இதோட ஐடி இப்போதைக்கு நான் மை நேம் தான் வைக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா என்னோடய நேம் தான் இருக்குது. ஸோ ஐடி வந்து மை நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஐடி வந்து பட்டன் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நான் மை நேம் வந்து இந்த காம்பவுண்ட்டை இந்த எலமெண்ட் வந்து என்னோடய நேம்க்கு தான் வரணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு இப்போ இப்படி இருக்குது. கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து வரணும். இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணுறப்போ ரன் பண்ணிட்டேன். சூப்பர். நம்ம பேர் கீழே நம்ம பட்டன் வந்துடுச்சு நம்ம டிசைன் பண்ணுறப்போ. ஸோ ப்ரொஃபஷனல் டிசைன் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதை நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிறோம். ஸோ நான் லாஜிக்லாம் இதில் எழுத போகிறேன். இப்போ இந்த பட்டன், ஸோ இந்த பட்டன் எந்த பட்டன்றதை சொல்கிறேன். ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பட்டனுக்கு. ஸோ பட்டன் ஆல்ட் என்டர் கொடுத்து கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைப்ரரி இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது பட்டன். ஸோ நம்ம ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்ற போடுவோம். நீங்கள் டைப் பண்ணால் சஜஷன் கீழே வருது, என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடினா என்ன சொல்கிறோன்னா, லாஜிக்கில் நம்ம வியூவில் இருக்க பட்டன் தான் மேப் பண்ணுறோம். ஐ மீன் r.id.button.
இது எது சொல்லுதுன்னா, நம்ம இந்த பட்டனை குறிக்கிறோம். கண்ட்ரோல் அமுத்திட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த பட்டனை, இங்கே வந்துடும் பாருங்கள். ஸோ டிசைனில் இருக்க பட்டனை நான் கோடில் மேப் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறேன். ஃபைண்ட் வியூ பை ஐடி, இந்த பட்டன் தான்ப்பா நான் சொல்கிறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனில் நிறைய பட்டன் போடலாம். ஸோ ஃபஸ்ட் பட்டனுக்கு நம்ம இங்கே மேப் பண்ணிட்டேன் இப்படி. ஸோ இப்போ இங்கே போயிடுங்க இப்படி. போயிட்டு இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர் எழுதுறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நான் எழுத போகிறேன். ஸோ பட்டன் டாட் நீங்கள் செட் ஆன் கிளிக் லிசனர், நீங்கள் சஜஷன் கீழே வந்துடும் எல்லா மெத்தடும் மோஸ்ட்லி. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் லிசனர் போடுறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு நான் ஆன் கிளிக் லிசனர் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே ஆன் கிளிக்கப்போ அதாவது வந்துருச்சு பாருங்கள் இந்த மெத்தட். ஆன் கிளிக்கப்போ என்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ண போனால் நம்ம வேறு ஒரு ஸ்க்ரீனுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம வேறு ஸ்க்ரீன்னா என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ நான் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட மெயின் ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குது. நான் இன்னொரு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நான் இன்னும் எம்டி ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிட்டுமா. ஸோ நான் இது க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி, அதாவது செகண்ட் ஸ்க்ரீன் இதுதான் எனக்கு. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ண அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு XML ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைலும் இப்படி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ள நான் உள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டென்ட்னு ஒரு விஷயம் போடணும். ஸோ இங்கே தான் நான் அந்த இன்டென்ட்ன்ற விஷயத்தை நீங்கள் போடணும். வந்து இன்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். இன்டென்ட் நியூ இன்டென்ட். ஸோ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மெயின் ஆக்டிவிட்டி அதாவது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து என்ன செகண்ட் ஸ்க்ரீன் கொண்டு போ. ஸோ செகண்ட் ஸ்க்ரீன்னா என்னது, ஆக்டிவிட்டி. ஸோ நான் செகண்ட் ஸ்க்ரீன் கொண்டு போன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் கொண்டு போகிறத ஸ்டார்ட் பண்ணி விடணும் இல்லையா. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இந்த ஸோ இன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீனில் இருக்கீங்க, லிஸ்ட் ஆஃப் சேட்டில் இருக்கீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங் வாட்ஸ்அப்பில் பார்த்தா லிஸ்ட் ஆஃப் சேட்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் சேட்டை கிளிக் பண்ண அப்புறம் ஒரு பர்டிகுலர் சேட் விண்டோக்குள்ளே போகும் கரெக்டாக. ஸோ அது வந்து இன்டென்ட்னால தான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு இன்டென்ட். ஸோ இன்டென்ட் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எனக்கு போ அப்படின்றத நம்ம இன்டென்ட்லாம் சொல்லுவோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ரன் பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் டைம் ஆகும், நான் கட் பண்ணிட்டு வரேன். ஸோ ரன் ஆகிட்ட போகிறோம், இப்படி வருது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து இப்போ நமக்கு செகண்ட் ஸ்க்ரீன் போகணும். போகுமா எல்லாம் போகுமான்னு பார்க்குறோம். செகண்ட் ஸ்க்ரீன் சூப்பர் ஹூரே, செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடுச்சு. இங்கே மேலே பார்த்தா தெரியும். சூப்பரில். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் கூட கம்பேர் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி டுட்டோரியல்ஸ் தான் போடுவோம். அந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் தான் வந்து எல்லாேருக்கும் ஈஸியாக புரியும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணட்டும். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் ஒரு குட்டி ரீகேப் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.